ஒரு படத்தோட வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் கதை திரைக்கதை மீறி அந்த படங்களில் நடித்த கதாபாத்திரங்கள், அந்த கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுத்த நடிகர்கள். ஸோ அப்படி போன வருடம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி பிரம்மாண்டமான வெற்றியை பெற்ற படம் தான் அமரன். ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பு, நம்ம உலகநாயகன் கமலஹாசனோட தயாரிப்பில், சிவகார்த்தியன் சாய் பல்லவி நடிப்பில், ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் வெளியிருந்த படம் அபாரமாக வெற்றி பெற்றது. 346 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆகி அந்த படம் பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றது. ஸோ இன்னும் சொல்ல போனால் அந்த படத்தோட கலெக்ஷனை சிவகார்த்தியன் தன்னுடைய அடுத்தடுத்த படங்களை பெறுவாரா அப்படிங்கிற சந்தேகமே இருந்துச்சு. ஆனால் அந்த படத்தின் மூலம் அவருக்கு பெரிய பிஸ்னஸே வந்துருச்சு. இதெல்லாம் இருந்தாலும் கூட அந்த படத்தை நினைக்கும் போது எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வருது அமரன் அப்படிங்கிற அந்த டைட்டில் கேரக்டரில் நடித்த சிவகார்த்தியனை விட அந்த படத்தில் ஹீரோயினாக நடித்த நம்ம சாய் பல்லவி அவங்களோட முகம்தான் நமக்கு ஞாபகம் வரும். ஏன்னா இந்து ரெபக்கா வர்கீஸ் அவங்களோட கதாபாத்திரத்தில் நம்ம சாய் பல்லவி நடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறத விட வாழ்ந்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு பார்த்தீங்கன்னா தத்துரூபமாக நடிச்சிருந்தாங்க. ஸோ உண்மையாலுமே அந்த படத்தோட நம்ம ஒன்றதற்கு மிக முக்கிய காரணமாக சாய் பல்லவியோட அந்த நடிப்பு இருந்துச்சு. இப்போது எதுக்கு இந்த பழைய கதையை சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த வருட தேசிய விருது பட்டியலை விரைவில் அறிவிக்க போகிறாங்க. அதற்கு சில காலம் இருக்கும், அதில் எந்த மாற்றம் கருத்து கிடையாதுன்னு வச்சுங்க. பட் இந்த 2024க்கான தேசிய விருது படங்களில் நிச்சயமாக அமரன் இடம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. இன்னொரு பக்கம் அதில் நடித்த சாய் பல்லவிக்கு சிறந்த நடிகைக்கான தேசிய விருது நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா கார்கியா திருச்சிற்றம்பலமா அப்படி வரும்போது எல்லாரும் கார்கிக்கு தான் சிறந்த நடிகைக்கான கதாபாத்திரத்துக்கான அந்த தேசிய விருது கொடுப்பாங்கும்போது திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் திருச்சிற்றம்பலத்தில் நடித்த நம்ம நித்யா மேனனுக்கு கொடுத்தாங்க. நிறைய பேர் அதை அதிருப்தி தெரிவிச்சாங்கன்னு வச்சுங்க. பட் அதில் விட்டதை அமரன் படத்தின் மூலம் சாய் பல்லவி பெறுவார் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்தியா பாகிஸ்தான் போர் உச்சத்தில் இருக்கு. ஒவ்வொரு இந்தியனும் தேசிய வெறியோடு இருக்கான். இந்தியன் அப்படிங்கிற அந்த உணர்வு எல்லோருக்கும் இப்போ மேலும் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த வருட தேசிய விருது பட்டியலில் கண்டிப்பாக நம்ம முன்னாள் மேஜர் முகுந்த் வரதராஜன் அவரோட பயோபிக்கான இந்த அமரன் படத்துக்கு தேசிய விருதை கொடுத்து நியாயம் செய்வாங்க அப்படிங்கிற தகவலாம் நமக்கு வருது. ஸோ நிச்சயமாக அப்படி கிடைச்சதுன்னா அமரன் படத்துக்கு சிறந்த படத்துக்கான தேசிய விருதும் கிடைக்கும், சிறந்த நடிகைக்கான நம்ம சாய் பல்லவிக்கு தேசிய விருதும் கிடைக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு.